பழனிக்கு பாத யாத்திரை செல்லக்கூடியவர்கள் கார்த்திகை மாதமே மாலை அணிந்து மார்கழி முழுவதும் அந்த விரதத்தை தொடர்ந்து தை மாதத்துல போய் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. இது தைப்பூசத்திற்கு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான விரத முறை. பல பேரும் பாத யாத்திரையா இப்ப கூட நடந்துட்டே இருப்பாங்க. போய் முருகப்பெருமான தைப்பூசத்து அன்னைக்கு தான் பார்க்கணும்னு இல்லை, அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடி ஒரு 10 நாளோ போய் முருக வழிபாட்டை செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். நாங்க பாத யாத்திரையெல்லாம் போறது இல்லைம்மா, தைப்பூசத்துக்கு மட்டும் முருகனை வழிபாடு பண்றது எப்படி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் விரதம். அந்த ஒரு நாள் தைப்பூசத்தன்னைக்கு காலையிலிருந்து உபவாசமாக இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு மாலையில முருகப்பெருமான அபிஷேக ஆராதனை நைவேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு அதற்கு பிறகு உணவெடுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு முறை. முக்கியமான வழிபாடு தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தல். விரதம் இருக்கக்கூடியவர்கள் பலரும் கோவில்ல காவடி சுமந்து சென்று முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய வழக்கம் எதுவோ பார்த்துக்கோங்க. பக்கத்துல இருக்கிற முருகர் கோவிலுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுங்க, பால் அபிஷேகம் பாருங்க. அந்த பால் அபிஷேகம் கோவில்ல போய் எங்களால பண்ண முடியாதுமாங்கிறவங்க வீட்டிலேயே முருகருடைய விக்கிரகத்துக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். எங்க கிட்ட முருகர் விக்கிரகம் இல்லைம்மா, நாங்க முருகர் படம் தான் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு நல்ல அலங்காரம் பண்ணி மலர்கள் எல்லாம் போட்டுட்டு 1 டம்ளர் பால் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. எனக்கு சிவப்பு நிற மலர்கள் விசேஷமானது, அதிலும் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சிவப்பு திருப்புகழ் படிங்க. எப்போதும் நான் சொல்றதாம், முருக வழிபாடுனாலே முதல்ல திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்க. திருப்புகழ் படிச்ச பிறகு அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கிற கந்தர் அலங்காரம் இருக்கு, கந்தர் அனுபூதி இருக்கு, அதெல்லாம்